பஞ்சபூதங்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். We are looking into the 5 elements. பஞ்சபூதங்கள் அப்படின்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பிரபஞ்சம் மற்றும் மனித உடல் இந்த பஞ்சபூதங்களால் ஆனது. The 5 elements are earth, water, fire, air and space. The universe and the human body are considered to be made up of these 5 elements. இப்போ நெருப்பு பற்றி பார்ப்போம். முதல்ல பூமி பற்றி பார்த்தோம், அப்புறம் நீர் பற்றி பார்த்தோம், அடுத்து நெருப்பு பற்றி பார்ப்போம். நெருப்பு பசி, தாகம், உடல் வெப்பம், கதகதப்பு பற்றியது. Fire is related to hunger, thirst and body heat. The temple associated with fire is Arunachaleshwarar temple in Tiruvannamalai. நெருப்புக்குரிய ஸ்தலம் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில சிவபெருமான் அக்னிலிங்க ரூபத்துல அண்ணாமலையராக வணங்கப்படுகிறார். Lord Shiva in the form of Agni Linga is worshipped as Annamalai. நம்ம சென்னையில நெருப்புக்குரிய ஸ்தலம் அருணாச்சலேஸ்வரர் கோயில் பள்ளியப்பன் தெருவில் இருக்கு. இது சவுகார்பேட் தங்கசாலையில இருக்கு. In Chennai, Arunachaleshwarar temple is in Palliyappan Street, Mint area, Saukarpet. The presiding deity is Arunachaleshwarar with a separate shrine is considered Unnamalai Amman. A unique feature is the presence of the separate shrine for Varadaraja Perumal within the same complex. இங்குள்ள மூலவர் அருணாச்சலேஸ்வரர் அவரது துணைவியார் உண்ணாமலை அம்மனுக்கு தனி சன்னதி உள்ளது. வராகத்திற்குள் வரதராஜ பெருமானுக்கு தனி சன்னதி இருப்பது ஒரு தனித்துவமான அம்சமாகும். The temple is approximately 250 years old and legend says that an aged devotee of the Tiruvannamalai temple, unable to travel, was blessed with the vision of Lord Shiva, column of fire at the spot. A Shivalingam brought from Kasi was installed here. இந்த கோயில் சுமார் 250 ஆண்டுகள் பழமையானது. திருவண்ணாமலை கோயிலின் வயதான பக்தர் ஒருவர் பயணம் செய்ய முடியாமல் இந்த இடத்தில் நெருப்பு தூணாக சிவபெருமானின் காட்சிப்படுத்தியதாக புராணம் கூறுகிறது. காசியிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு சிவலிங்கம் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. வடலார் ராமலிங்க சுவாமிகள் இந்த கோயில்ல சிவனை வழிபட்டார்னு ஒரு தகவல் இருக்கு. Vadalar Ramalinga Swamigal worshipped Lord Shiva in this temple.